படிக்கணும். So last classல நம்ம இதோட நிறுத்தினோம். आगच्छन्ति अत्रान्तरे लतागृहं प्रविष्टः राजा माणवकेन सह किमपि मन्त्र्यमाणः तिष्ठति इति आकर्ण्य काशीराजपुत्री निपुणिकया अनुगम्यमाना तत्र आजगाम आगच्छन्त्याः च मारुताहृतः பூஜபத்திரலேகः தஸ்யாஹ நூபுரகோட்டியாம் லக்னோ அபூத். ஸோ என்னாச்சு, இவ அந்த பூர்ஜபத்திர லேகம் அதை கொடுக்குறா. அதை படிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான், அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த ஊர்வசிய அழிச்சுண்டு போறதுக்கு ஆகாசத்திலேருந்து அந்த இந்திரனுடைய தூதனொத்தன் வந்துருவான், ஏதோ ஒரு டிராமாவை பிரசன்ட் பண்ணணும்னுட்டோ. ஸோ ஊர்வசியும் சித்திரலேகாவும் அங்க போயிடுவா. சரின்னுட்டும் அந்த லெட்டரை கொடு அப்படின்னும், அந்த லெட்டர் அவன் கையை விட்டு போயிடும். ஸோ இந்த மீன் வேல் என்ன ஆகும்னா, லதாகிரகம் பிரவிஷ்டக ராஜா மாணவகேன சக கிமபி மந்திரியமானக திஷ்டதி இது ஆகர்ணிய. ஸோ இந்த காசிராஜ புத்திரி இருக்காளே, இவனுடைய ஒய்ஃபு பட்டத்து ராணி, அவ இந்த மாதிரி ராஜா இந்த விதூஷகனோட ஏதோ இந்த லதா கிரகத்துல பேசின்னு இருக்கான் அப்படிங்கறத கேட்டுவிட்டு அந்த நிபுணிக்கையா அனுகமியமானா, அவளால் பின்தொடரப்பட்டவளான அந்த காசிராஜபுத்திரி தத்ர ஆஜகாம அங்க அவளுடைய நூபுரகோட்டியாம், அவளுடைய சலங்கையினுடைய அக்ரபாகத்துல அந்த பூர்ஜபத்திர லேகா அப்படிங்கிறது மாருதாகிருதா, மருத்துனால அழிச்சு காத்துனால அடிக்கப்பட்டு அந்த லெட்டர் அவளுடைய நூபுரத்தினுடைய அக்ரபாகத்துல கொண்டு போய் ஒட்டி நிறுத்தும். இதோட நிறுத்தினோம் லாஸ்ட் கிளாஸ் இல்லையா? படிங்க. गृहीत्वा च पश्यन्ति नूनम् अयं भर्तारम् उद्दिश्य रचित ऊर्वश्याः काव्यबन्धो भवितुम् अर्हति इति आकलय्य कोपवशं गता लेखहस्ता लतामण्डपं प्रविश्य तल्लेकान् वेषणव्यग्रं राजानं लेकान्वेषण व्यग्रं राजानम् अब्रवीत्। आर्यपुत्र अलमावेगेन अयं स भूर्जपत्रलेखः इत्युक्त्वा लेकम् आपर्यत्. लेकम् आर्पयत्. சரியா? ஸோ அங்க கிரகித்வாச்ச பஷ்யந்தி. ஸோ அந்த லெட்டரை கையில எடுத்துனுட்டு பஷ்யந்தி அப்படிங்கிற அந்த சத்ரு பிரத்யமானது அவளுக்கு அப்ஜெக்டிவா போறது. யாருக்கு? அந்த காசிராஜபுத்திரி. பஷ்யந்தி காசிராஜபுத்திரி நூனமயம் பர்த்தாரம் உத்திஷ்ய, அயம் லேகா பர்த்தாரம் உத்திஷ்ய, தன்னுடைய ஹஸ்பண்டை முன்னிட்டு ஊர்வஷ்யாக ரச்சிதா காவியபந்தா பவித்தும் அர்ஹதி. ஸோ அயம் காவியபந்தா, இந்த காவியபந்தம் அப்படின்னா விச் இஸ் நிறைய வார்த்தைகளால ரொப்பப்பட்டன்னு அர்த்தம், கட்டப்பட்டன்னு அர்த்தம். ஸோ அந்த அயம் காவியபந்தா என்ன அப்படின்னா, உங்களுக்கு நூனம், நூனம்னா இட்ஸ் இண்டீட் என்ன அப்படின்னா, அயம் இந்த ஊர்வஷியாக காவியபந்தா ரச்சிதா, அயம் இந்த ஊர்வஷியினால எழுதப்பட்ட இந்த ஒரு லெட்டரானது பர்த்தாரம் உத்திஷ்ய பவித்தும் அர்ஹதி, இட் மைட் பி அட்ரஸ் டு மை ஹஸ்பண்ட் ஒன்லி, அவளுடைய லெட்டர் தான் அப்படிங்கிறத இதி ஆக்கலைய, இந்த மாதிரி மனசுல ஒரு தீர்மானத்தை யோசிச்சுனுட்டு, அதாவது கலகதவு சங்கியானே அப்படிங்கறதுனுடைய லியப்பு இது. ஆ கல்லு லியப்புல இருக்கு. சரியா? இந்த கலங்கிறது 3 அர்த்தத்துல வருது, இந்த தாத்து 3 கணத்திலையும் வருது. ஸோ இது கலகதவு சங்கியானே அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வரும்போதுதான் ஆகலைய அப்படிங்கிற ஒரு ரூபம் வருது லியப்புக்கு. இல்லைன்னா கலைய அப்படின்னு கலைய அப்படின்னு விடுறது, ஆகலைய அப்படின்னு வருது. ஸோ ஆகலைய அப்படிங்கிறது இந்த ரூபத்துக்கு தான் வருது, இந்த தாத்துக்கு தான் வருது. இது ஆகலைய கோபவசம் கதா லேகஹஸ்தா சா. ஸோ கோபவசம் கதா, கோபஸ்ய வசா, கோபத்தினுடைய வசத்துக்கு அப்படின்னா ஷீஸ் ஒன் இஸ் வெரி ஆங்கிரின்னு அர்த்தம். கோபவசம் கதா, கதாங்கிறது அகைன் அவளுக்கு அட்ஜெக்டிவ். யாருக்கு? அந்த காசிராஜபுத்திரிக்கு. கோபவசம் கதா காசிராஜபுத்திரி லேகஹஸ்தா. ஸோ கையில லெட்டரை வச்சுண்டு லதா மண்டபம் பிரவிஷ்ய, அந்த லதா மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சு தத்து லேக அன்வேஷன வியக்ரம் ராஜானம், அவனுக்கு அட்ஜெக்டிவா போறது. தத்து லேகான்வேஷனம், தஸ்ய லேகாயாக தஸ்ய லேகஸ்ய அன்வேஷனம், தல்லேகான்வேஷனம். சரியா? தல்லேகா அன்வேஷனே வியக்ரஹ சஹ ராஜா. சரியா? சோ லேகான்வேஷனே வியக்ரஹ தம் ராஜானம் அப்ரவீத், அந்த
லெட்டரை தேடுறதுல வியக்ரஹானா இன்வால்வ்டு, ஒன் ஹூ இஸ் டோட்டலி என்கிராஸ்டு, அதை தேடுறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்கிற அர்த்தம். வியக்ரஹானா அதான் மும்முரமா இருக்கின்ற அந்த ராஜானம், ராஜாவை அப்ரவீத் வந்து பார்த்து இவ சொன்னா, என்ன சொன்னா, ஆரியபுத்திர ஆவேகேன அலம், போரும் இனஃப் ஆஃப் டைகர்ஷன் அர்த்தம். ரொம்ப வந்து பரபரப்போட இருக்காதீங்கோ, எதையோ காணாம போயிடுத்துன்னுட்டோ. அயம் சக பூர்ஜபத்ர லேகா, இங்க இருக்கு பார் இந்த பூர்ஜபத்ர லேகம் அப்படின்னுட்டோ, இத்யுக்துவா சொல்லிட்டு, லேகம் அர்ப்பயத், ஆர்ப்பயத், அந்த லேகத்தை வந்து அவங்க கையில கொடுத்தா. ஆர்ப்பயத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ரு ரு கதி பிராபணையோ, அதனுடைய லங்கு லகாரம். சரியா? ஆர்ப்பயத்து, சா ஆர்ப்பயத்து. சரியா இருக்கா? சோ சா காசிராஜபுத்ரி பஷ்யந்தி, பாத்துண்டே, கிரஹீத்வா ச, அந்த பூஜபத்திரம் கிரஹீத்வா, அயம் அயம் காவ்யபந்தः பர்த்தாரம் உத்திஷ்ய ஊர்வஷ்யாः ரச்சிதः பவிதும் அர்ஹதி இதி அர்ஹதி இதி ஆகலைய, கோபவசம் கதா சா லேகஹஸ்தா சா லதாமண்டபம் பிரவிஷ்ய தல்லேகான்வேஷன வியக்ரம் ராஜானம் திருஷ்டுவா அப்ரவீத். புரியுதா? ஆரியபுத்திர அலம் ஆவேகேன, போரும் ரொம்ப கவலைப்படாதே, அயம் ச பூர்ஜபத்ர லேகா இத்யுக்துவா, லேகத்தை ஆர்ப்பயத்து அவங்கிட்ட கொடுத்தா. சரியா? மேல ராஜா சம்பிராந்தக தேவியை மேடம் ஒரே ஒரு நிமிஷம். ஆ, ஆர்ப்பயத்துல நிச்சு தானே இருக்கா? என்ன அவ கொடுத்தான்னா நிச்சு வர சான்ஸ் இல்ல. ஆனா நிச்சு ரூபம்தான் ஆர்ப்பயத்து. அர்ப்பயத்துக்கு பதிலா ஆர்ப்பயத்து வந்திருக்கேன். ஆமா, அர்ப்பயத்துன்னு ரூபம் போடல. அர்ப்பயத்துங்கிறது உங்களுக்கு வெறும் இதுக்குதான் வருது, சத்ருவுக்கு தான் வருது. அர்ப்பயன், அர்ப்பயத்தௌ, அர்ப்பயந்தா, அர்ப்பயத்துங்கிறது வரும். இது ஆர்ப்பயத்து, லேகத்தை கொடுத்தாள், தன்னை கொடுக்கல லேகத்தை கொடுத்தான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சு ரூபம் தான் போட்டிருக்குது. சரியா? மேல ராஜா சம்பிராந்தக தேவியை ஸ்வாகதம் வியாஜஹார. தேவி துரகதம் இதானிம் துராகதம் சம்பிருத்தம். இதானி. துராகதம் இதானிம் சம்பிருத்தம் இதி அவோச்சத். ஆமா. சோ ராஜா ராஜா சம்பிராந்தக, ராஜா ரொம்ப சம்பிராந்தமா பரபரப்போட இருக்கின்ற அந்த ராஜா, தேவ்யை அந்த தேவிக்கு ஸ்வாகதம் வியாஜஹார, அந்த ஸ்வாகதத்தை கொடுத்தான். செட்டுன்னு அர்த்தம். வியாஜஹாரனா வி ஆ ஜஹார, வியாஜஹார. சரியா? ஹிரு தாத்துனுடைய லிட்டு ஜஹார. வியாஜஹார அப்படின்னா பேசினான்னு அர்த்தம். செட்டுங்கிற அர்த்தம். தேவி இதம் இதானீம் துராகதம் சம்பிருதம், ஒரு கெட்டதானது நடந்து கொடுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அன்வான்டா ஏதோ ஒண்ணு நடக்கிறது அப்படின்னு. அதாவது உன்னுடைய வருகையானது இப்ப துராகதமாக இருந்துடுத்து அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் மேல किमत्र प्रतिवक्तव्यम् इति अपवार्य राज्ञा पृष्टः विदूषकः लोपत्रेण गृहीतस्य लोत्रेण गृहीतस्य कुम्भीलिकस्य पादपतनम् एव प्रतिवचनम् इति प्रत्यवोचत्. अत्र किं प्रतिवक्तव्यम् इति अपवार्य राज्ञा पृष्टः. சோ கொஞ்சம் அபவாரியனா கொஞ்சம் நகர்ந்துண்டு அவன் காதுல மாத்திரம் விழற மாதிரி, அத்திர அஸ்மின் விஷயே கிம் பிரதிவக்தவ்யம், என்ன ரிப்ளை, வாட் இஸ், ஹவு ஷுட் ஐ ரெஸ்பாண்ட் அப்படின்னு ராஜ்ஞா விதூஷகா பிருஷ்டா, ராஜாவினால் விதூஷகன் கேட்கப்பட்டான். அந்த கேட்கப்பட்ட விதூஷகன் என்ன பதில் சொல்றான்? புரியுறதா? சோ கிமத்திர பிரதிவக்தவ்யம்ங்கிறது ராஜ்ஞா பிருஷ்டா, ராஜாவினால் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம். அது விதூஷகா ரிப்ளை பண்றான் என்ன அப்படின்னா, லோத்ரேண கிரகீதஸ்ய கும்பீலகஸ்ய பாதபதனமேவ பிரதிவச்சனம் இது பிரத்யவோச்சது. சோ அந்த விதூஷகா பிரத்யவோச்சது, அவோச்சதுன்னா கூறினான், பிரத்யவோச்சதுன்னா ரிப்ளை பண்ணான்னு அர்த்தம். சோ லோத்ரேண அதாவது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியோட பிடிக்கப்பட்ட, கிரகீதஸ்ய கும்பீலகஸ்ய கையும் களவுமா பிடிக்கிறான்னு சொல்றோம் இல்லையா, அதே ஒருத்தர் திருடுறா, அந்த திருட்டு பொருளோட ஒருத்தர் கும்பீலகான்னா திருடன் அர்த்தம், ஸ்டோரகான்னு அர்த்தம். சோ லோத்ரேன அப்படின்னா சௌரிய வஸ்துநாசகான்னு அர்த்தம். அந்த திருடப்பட்ட பொருளோட கிரகீதஸ்ய கும்பீலகஸ்ய, அவனுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது சொல்ல முடியுமோ? இல்ல இல்ல நான் வந்து சும்மா அதை எடுத்து பாக்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு ஏதாவது கதை விட முடியுமோ? முடியாது. His purpose of his visit is to
ஸ்டீல் த திங்ஸ் பொருள். ஸோ அதனால லோத்ரேன கிரகீதஸ்ய கும்பீலகஸ்ய, திருடப்பட்ட பொருளோட பிடிக்கப்பட்ட அந்த திருடனுக்கு பாதபதனமேவ பிரதிவச்சனம். வாட் ரிப்ளை ஹி கேன் கிவ் அதர் than ஃபாலிங் அட் த ஃபீட்? காலில் விடுறதை தவிர வேற ஒரு பிரதிவச்சனமும் கிடையாது. இதி பிரத்யோச்சுன்னு அவன் வந்து பதில் கூறினான். அதுக்கப்புறம் अब्रवीत् च देवीं प्राञ्जलिः भवति त्वरयास्य पानभोजनं यत् ம், पित्तो पित्तोपशमनसमर्थं भवति इति. ஆமா. ஸோ தேவீம் அப்ரவீச்ச தேவீம் பிராஞ்சலிஹி பவதிஹி பவதி त्वरया அஸ்ய பானபோஜனம் யத் சாரி பவதி त्वरय அஸ்ய பானபோஜனம் யத் பித்த உபசமன சமர்த்தம் பவதி இது. சரி. ஸோ தேவீம் இங்க வந்து விதூஷகனுடைய வார்த்தை இது. விதூஷகா அப்ரவீத். ஸோ இதை சொல்லிவிட்டு லோத்ரேண கிரகீதஸ்ய கும்பீலகஸ்ய பாதபதனமேவ பிரதிவச்சனம் ஈதி உக்துவா அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா, தேவியும் அந்த தேவியான காசிராஜ புத்திரிய பார்த்துட்டு பிராஞ்சலிஹி கையை ரெண்டுத்தையும் கூப்பிண்டு திதூஷகா அப்ரவிச்ச மேலும் கூறினான், பவதி நீ துவரைய இங்கேருந்து கிளம்பிப்போ. சரியா? துவரதே துவரைய இங்கேருந்து நீ கிளம்பிப்போ. அஸ்ய பானபோஜனம் அஸ்ய ராஜ்யா இந்த ராஜாவினுடைய பானபோஜனம் பானம் குடிக்கிறது, பானம்ச போஜனம் ச இல்லையா? பானபோஜனம் சாப்பாடு. ஓகேவா? எது எது பானபோஜனம் எது பித்த உபசமன சமர்த்தம் பவதி இது. ஸோ நீ போய் வந்து என்ன வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா, பித்தம்னா அந்த பித்தம் அசிடிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பித்தஸ்ய உபசமனே சமர்த்தம் எது பானபோஜனம் தத்து கர்த்தும் துவம் துவரைய. ஸோ அஸ்ய பித்தஸ்ய உபசமனே சமர்த்தம் பானபோஜனம் எது தத்து கர்த்தும் துவம் துறைய, அதை ரெடி பண்றதுக்கு நீங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்றான். புரியுறதா? என்ன அப்படின்னா, இஸ் ஜஸ்ட் எய்தர் ஹீஸ் சேஞ்சிங் த கான்டெக்ஸ்டே இல்லாம வேற ஒண்ணுத்த சொல்றது. இவன் ஏதோ ஒரு பித்து பிடிச்சி அலைஞ்சுட்டு இருக்கான், அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோசரம் நீ வந்து பித்துங்கிறது பித்தம்னா பித்தம் தான். இங்க வந்து நான் சொல்ற மதம்ங்கிறது கிடையாது, பித்து பிடிச்சி அலையிறதுங்கிறது கிடையாது. இருந்தாலும் அந்த பித்தத்தை அவனுக்கு உடம்புல ஏதோ ஒரு பித்த வசாத்து ப்ராபப்ளி ஹீஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஊர்வசி இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லலாம். இல்லைனா நான் கான்டெக்ஸ்டுவலி அவனுடைய பித்த உபசமன சமர்த்தம் எது பானபோஜனம் பவதி தஸ்ய இது சஜ்ஜீகர்த்தும் நீ வந்து அஸ்மாத்து பிரதேசாத்து துவரைய அப்படின்னு அர்த்தம். சரியா? மேல विदूषकस्य वचनं श्रुत्वा राजा कुपित इवाह मूर्ख किं मां बलात् अपराधिनं कल्पयसि इति. ஆமா. சோ விதூஷகஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா அவனுடைய வார்த்தைகளை கேட்டப்புறம் ராஜா குபித இவ ஆக ஒரு கோபத்தோட கூறினது போல கூறினார். இப்ப இந்த ஆகா பத்தேடா, ஆகாங்கிறது இங்க வந்து லட்டு இல்ல, ஆக கூறினான். சோ அவ்யயம் ஆக கூறினான். மூர்க்க முட்டாளே, கிம் மாம் பலாது அபராதினம் கல்பயசி இது, என்ன என்ன வந்து ஃபோர்ஸபிளி யூ ஆர் புட்டிங் த டேர்னிங் த கில்ட் ஆன் மீ அப்படின்னு சொல்றான். அபராதினம். சரியா? வித்யா விபக்தி. அபராதியாக அபராதியான என்னை கல்பிக்கிறாயா இது. அப்புறம் तत् निशम्य प्रागीन भवान् अपराधी किन्तु अहम् एव अपराधिनी या खलु प्रतिकूलदर्शना भूत्वा तव अग्रतः तिष्ठामि इति उक्त्वा द्रुतपदं प्रस्थिता. அவ்வளவுதான். சோ அவன் என்ன பண்றா, தன் நிஷம்ய அப்படின்னா, நிஷம்யனா ஸ்ருத்வான்னு அர்த்தம். நீ ஷம்மு தாத்து. சரியா? தன் நிஷம்ய தத்து நிஷம்ய தன் நிஷம்ய தஸ்ய வச்சனம் நிஷம்ய தஸ்ய ராஜ்ஞः வச்சனம் ஸ்ருத்வா ராஜ்ஞி காசிராஜபுத்திரி ந பவான் அபராதி, இந்த விஷயத்துல நீ அபராதி கிடையாது. அபராதி அபராதினோ அபராதினா, அபராதினம்ங்கிறது முந்தின சென்டென்ஸ்ல பார்த்தோம். இங்க அபராதி அபராதா அஸ்ய அஸ்தி இது அபராதி. அதுக்கப்புறம் கிந்து அகமேவ அபராதினி, அது மாதிரி அபராதா அஸ்யாக அஸ்தி இது அபராதினி இனி பிரத்யம். ஸோ கிந்து அகமேவ அபராதினி, நான் தான் வந்து தப்பு பண்ணவோ, யாகலு பிரதிகூல தர்ஷனா பூத்வா தவாகிரதா திஷ்டாமி. பிரதிகூல அனுகூலம் பிரதிகூலம். அனுகூல தர்ஷனம் அப்படின்னா உச்சிதமான ஒரு தர்ஷனம், ஒரு நல்ல ஒரு பிளசன்ட் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. என்னுடைய வந்து பிரதிகூல தர்ஷனான மை பிரசன்ஸ் இட் செல்ஃப் இஸ் டிஸ்அக்ரியபிள்.
you are not able to merely bear my presence. So அந்த பிரதிகூல தர்ஷனா பூத்வா, so பிரதிகூலேன தர்ஷனம் யஸ்யாஹா சா பிரதிகூல தர்ஷனா, அந்த மாதிரி ஒரு இவளாக நான் ஆகிக் கொண்டு தவ அக்ரதः திஷ்டாமி, நான் வந்து உனக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். இதி உக்த்வா, சொல்லிட்டு துருதபதம் பிரஸ்திதா, ரொம்ப வேக வேகமாக, துருதம்னா வேகம், துருதபதம் பிரஸ்திதா, ரொம்ப வேக வேகமாக அங்கேருந்து அவ கிளம்பிட்டா. சரியா இருக்கா? மேல राजा तस्याः पादयोः पपात ராஜா सा என்ன பண்ணிட்டான்? சாக்ஷாத் கால்ல விழுந்துட்டான். பத்ததி பபாத, விழுந்துட்டான். he just fell at her feet. சரியா? ம். सा तु सकोपं प्रणिपातुम् उल्लङ्घ्य பாத்தம் पातम् பாத்தம் उल्लङ्घ्य सपरिवारं निर्जगाम. தாத்து, அந்த காசிராஜ புத்திரியோ கோபேன சகிதா, சகோபம், கோபத்தோடு கூட, சபரிவாரம், பரிவாரேன சக, சபரிவாரம் நிர்ஜகாம கிளம்பிட்டா. எப்படி? பிரணிபாத்தம் உல்லங்கிய, சோ பிரணிபாத்தம் தம், கால்ல வந்து விழுந்த அவனை உள்ளங்கிய தாண்டிட்டு அப்படின்னா அவனை பொருட்படுத்தாம என்ன பண்ணா அப்படின்னா சபரிவாரம் சகோபம் நிர்ஜகாம, கோபத்தோட அங்கிருந்து கிளம்பிட்டான். मानवको राजानम् आह उत्तिष्ठ सखे उत्तिष्ठ प्रावृन् प्रावृन्नदि वा प्रसन्ना गता देवी अनुकूलम् एतदत्र भवतः. ஆமா, படிச்சு விடலாத அந்த அவனோட அந்த கொட்டேஷன் முடிச்சிருங்க. न कल्वक्षि दुःखितोऽपि मुखे दीपशिखां सहते इति. ஆமா, சோ வந்து மாணவகः ராஜானம் ஆக உத்திஷ்ட சகே உத்திஷ்ட பிராவிருட்டு ஆர் பிராவிருண் நதி இவ அப்பிரசன்னா கதா தேவி அனுகூலமேதத் அத்ர பவதः ந கலு அக்ஷி துக்கிதः அபிமுகே தீபசிகாம் சகதே இதி. ஸோ இவன் வந்து என்ன பண்றான்? மாணவகः, அந்த விதூஷகः ராஜானம் ஆக, ராஜா கிட்ட சொன்னான். என்ன சொன்னான்? உத்திஷ்ட சகே, எழுந்துக்கோ, உத்திஷ்ட, அதாவது லிட்ரலி அவ காலில் விழுந்துட்டான். அவ அதை பொருட்படுத்தாம அப்படியே அவனை தாண்டிட்டு போயிட்டான். சரியா? அதை வந்து உள்ளங்கியனா லிட்ரலி தாண்டிட்டான்னு இல்லை, அதை வந்து பாதரே பண்ணிக்காம போயிட்டா. உத்திஷ்ட சகே உத்திஷ்ட, எழுந்துக்கோ. பிராவிருண் நதி இவ அப்பிரசன்னா கதா தேவி. ஸோ பிராவிருண் நதி அப்படின்னா ஒரு பொல்யூட்டட் ரிவர், டர்பிட் ஓட இருக்கின்ற, ஷேரு சகதியோட மண்ணோட இருக்கின்ற ஒரு நதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்பிரசன்னா கதா, ரொம்ப வந்து சந்தோஷமே இல்லாம, ந பிரசன்னா அப்பிரசன்னா கதா தேவி, அப்பிரசன்னாங்கிறது தேவிக்கு அட்ஜெக்டிவ், அப்பிரசன்னா தேவி கதா, ரொம்ப அன்ஹாப்பியா அவ திரும்பி போயிட்டா. எப்படி அப்படின்னா ஒரு கலங்கிய ஒரு நதி போல. அப்படின்னா இத்தனை நாளா அவ மனசு வந்து ஒன்னு வித் ரெஸ்பெக்ட் டு யூ ரொம்ப நிர்மலமாக ஒரு கிளியரா இருந்தது. இப்ப வந்து எல்லாம் இந்த மாதிரி சோ மெனி திங்ஸ் ஹவ் பொல்யூட்டட் ஹர் மைண்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலங்கிய ஒரு நதி போல அவ வந்து அங்கேருந்து கிளம்பிட்டா. ஆனா இது என்ன தெரியுமோனோ, அத்திர பவதக அனுகூலம் ஏத்தது, அத்திரனா இப்போ, டு த பிரசன்ட் சுச்சுவேஷன், இந்த கான்டெக்ட்ல உனக்கு இது அனுகூலம், இது ரொம்ப சூட்டபிள். என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவ கோவத்துல இருக்கா, இன்னும் வந்து 2 வாரி எரிஞ்சு விழாம கிளம்பி போனது நல்லது, பி ஹாப்பி அப்படின்னு சொல்றான். நகலு அக்ஷி துக்கிதா அபிமுகே தீபசிகாம் சகதே. ச நகலு அக்ஷி துக்கிதா அபிமுகே, அக்ஷினா கண்ணு, அக்ஷி துக்கிதா அபிமுகே, ஏற்கனவே ஒருத்தருக்கு கண்ணு வலி, அவன் வந்து கேன் ஹி பேர் தி தீபசிகா, தீபசிகான்னா அந்த ஃப்ளேம் ஆஃப் த ஃபயர், இது லேம்ப், அதனுடைய அப்படியே கொழுந்து விட்டு ஒரு தீபசிகா எரிஞ்சுட்டு இருக்கு. அவன் கண்ணுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயம்தான் வந்து ஃபர்தரா அவனுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குமே தவிர, கண்ணு வலியால அவதிப்படுறவன் முன்னாடி, அவன் முன்னாடி அபிமுகே, அவனுடைய முன்னாடி தீபசிகாம் ந சகதே, அவன் வந்து ஒரு he cannot bear even the flame of a lamp, அந்த மாதிரி ஒரு கண்ணு வலி. ஸோ இவ வந்து ஒரு தீபசிகா போல. யாரு? இந்த இவோ காசிராஜ புத்திரி. உனக்கு வந்து இப்ப என்ன அக்ஷி துக்கிதகா அப்படிங்கிறது என்ன? ஆல்ரெடி யூஆர் இன் டு ட்ரபிள். ஸோ உனக்கு முன்னாடி அவன் இல்லாம இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு உபமாவை, ஒரு எக்ஸாம்பிளை போட்டு சொல்லி விட்டுறான். புரியுறதா? அப்புறம் மேல वितूषकस्य एतत् वचनं न राज्ञः प्रीतये बभूव. விதூஷகஸ்ய ஏதத் வச்சனம், விதூஷகனுடைய இந்த வாக்கியமானது ராஜ்ஞா பிரீத்தையே ந புபுவ, ராஜாவுக்கு பிரீத்தி கொடுப்பதாக இல்லை.
பிரீத்திக்கு விஷயமாக இல்லை. அதுக்கப்புறம் पूर्वशी गत मनसोऽपि तस्य देव्यां स एव आसीत् बहुमानः ஊர்வஷி கத மனசோ அப்பி. ஸோ அவன் என்ன சொல்றான்? ஊர்வஷ்யாம் கத மனசோ அப்பி தஸ்ய. ஸோ அந்த தஸ்ய ராஜ்ஞக, அந்த ராஜாவுக்கு ஊர்வஷி கிட்ட வைக்கப்பட்ட மனதோடு இருந்தவனாக இருந்த போதிலும் தஸ்ய தேவ்யாம் சயேவ பகுமானக ஆசீத்து. தேவியான அந்த காசிராஜ புத்திரியினிடத்தில் சகஏவ அதே ஒரு பகுமானகன ஒரு ரிகார்டு, ஒரு ஒரு அபிமானம் அது ஆசீத்து இருந்தது. இன்ஸ்பைட் ஆஃப் his mind involving totally towards mind has fallen totally towards Urvashi. In spite of that, the regard he had for he had or he has for Kashi Rajaputri has not come down, has not reduced even a bit. ஸோ அதனால என்ன அப்படின்னா ஊர்வஷி கத மனசகாங்கிறது தஸ்யாக்கு போகிறது. தஸ்ய ராஜ்ஞா எப்படிப்பட்ட ராஜாவினுடைய அப்படின்னா ஊர்வஷி கத மனசோ அப்பி, ஊர்வஷியினிடத்தில் வைக்கப்பட்ட மனதோடு இருக்கின்ற ராஜாவுக்கு தேவ்யாம் தேவியினிடத்தில் சக பகுமானக ஏவ சஏவ பகுமானக ஆசித். முன்னாடி வந்து என்ன ஒரு மரியாதை, ஒரு பிரியம், ஒரு ரிகார்டு இருந்ததோ அதே தான் இருக்கு. நாட் ஈவன் ஒரு அணு அளவு கூட குறையலன்னு சொல்றோம்ல, அதான். அப்புறம் तस्याः निर्गमनेन वृषं व्याकुलतां गतः अपि राजा प्रणिपातलङ्घनेन सा पश्चात् तापं गमिष्यति इति धैर्यम् अवलम्बमानो माणवकेन सह निरगात्. ஸோ இப்போ வந்து இவனுக்கு என்னன்னா, ஹி ஹஸ் காட் அன் அப்பர் ஹேண்ட் நோ. என்ன அப்படின்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், உன் காலில் விழுந்தேனோ, நீ என்னை மன்னிக்கணுமோனோ, ஆனால் நீ வந்து ராஜாவான நான் உன் காலில் விழுந்திருக்கேன், இன்ஸ்பைட் ஆஃப் தட் நீ இங்கேன்னு கிளம்பி போயிட்ட. ஸோ இதனுடைய பశ్చాத்தாபம், இதனுடைய ரிக்ரெட் வந்து உனக்கு டெஃபினட்டாக இருக்க போகிறது அப்படின்னு ஒரு தைரியத்தை அவலம்பமானக பிடித்துக்கொண்டு மாணவகையசக நிரகாது. புரியுறதா? ஸோ தஸ்யாக காசிராஜபுத்திரியாக நிர்கமனேன கிளம்பினதுனால விருஷம் வியாக்குலதாம் கதோபி ராஜா, அவனுக்கு ஒரு பெரிய ஒரு துக்கம்ங்கிறது வந்த பொழுதிலும் கூட, இந்த மாதிரி போயிட்டாளே அவளை இந்த மாதிரி நான் வருத்தத்துக்கு உட்பட்டவளான ஆகிவிட்டேனே, அதனால அவ வந்து ஷீ இஸ் லெஃப்ட் த பிளேஸே அப்படின்னு அவனுக்கு மனசுல ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்தாலும் கூட கதோபி ராஜா பிரணிபாத லங்கனேன சா பశ్చాத்தாபம் கமிஷ்யதி இதி. ஸோ பிரணிபாத லங்கனேன சா, ஸோ என்னுடைய ஒரு கீழே விழுததை அவ வந்து பொருட்படுத்தாமல் போனதுனால, அந்த பிரணிபாத லங்கனேன அதனால சா அவள் பశ్చాத்தாபம் கமிஷ்யதி, she will have a regret for this. சரியா? இதி என்று தைரியம் அவலம்பரமான ஹோல்டிங் சம் ஒரு 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 கிரிட், ஒரு கரேஜை வச்சுண்டு மாணவகேன சக கணேசா. இல்லைன்னா அவனால அங்க போய் இருக்க முடியுமோ? அவ வந்து வெறும்னு வந்து அந்த இந்த பிடி பூர்ஜ பத்திரம் நன்னா இருக்கு லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, he will be totally into guilt, he will die of his guilt. பட் டை ஆஃப் ஹிஸ் கில்ட்டுங்கிறது the moment he sees another lady, அப்பயே வந்து இந்த ஸ்வஸ்திரி பரித்தியாகம்ங்கிறது அவளுக்கு கொஞ்சம் அநியாயத்தை பண்ண மாதிரி தானே. அஃப்கோர்ஸ் பகுவல்லபாக ராஜ்யா. ஸோ வந்து ராஜாக்களுக்கு வந்து நிறைய ஸ்திரீகள் இருக்குங்கிறது இட் இஸ் அலவுடு. இருந்த பொழுதிலும் ஒத்திக்கிட்ட பிரேம பாவத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு, அவன் வந்து if he is attached to only one lady, then he doesn't fall in the category of Dakshina Nayakan. இவெல்லாம் வந்து தட்சிண நாயக்கனா போயிட்டான். who has நிறைய பொண்டாட்டி வச்சுட்டு இருக்கிறவா, நிறைய பொண்டாட்டியை விட நிறைய பிரியாளை வச்சுட்டு இருக்கிறான். புரியுறதா? ஸோ இந்த மாதிரி அதனால ஒரு தைரியத்தோட he leaves the place. அதுக்கப்புறம் அகாத்துங்கிறது உங்களுக்கு லுங்குல இருக்கு, நிரகாத், கம்மோட அகாத். அப்புறம் भवितव्यतानु विदायिनी भवन्ति जनिताम इन्द्रियाणि. ஜனிஹினாலே பிறப்புன்னு அர்த்தம். ஸோ ஜனிர் பிராதுர்பாவேன்னு அந்த இதுக்கு வருமோனோ ஞாக்கு இல்லையா? ஸோ வந்து ஜனிஹி அப்படின்னாலே பிறப்புன்னு அர்த்தம். ஸோ ஜனிஹி மது போட்டுக்கணும். ஜனிஹி அஸ்தி அஸ்தி இது ஜனிமான் அப்படின்னு வரும். ஸோ ஜனிமதாம் அப்படின்னா அது சஷ்டி பகுவச்சனம். ஜனிமதாம் இந்திரியாணி, பிறந்தவாழனுடைய அந்த இந்திரியங்கள் அப்படிங்கிறது, அதாவது சென்சஸ் ஆர் நத்திங் பட் த ஸ்லேவ்ஸ் ஆஃப் டெஸ்டினி, அதான் அதனுடைய அர்த்தம். சென்ஸ் ஆர்கன்ஸ்னா இந்திரியங்கள் என்ன அப்படின்னா அதனுடைய
அந்த டெஸ்டினிக்கு வந்து ஸ்லேவ். புரியுறதா? சோ பவித்தவ்ய அனுவிதாயினி பவந்தி. பவித்தவ்யதாம் அனுவிதாத்தும். அந்த அந்த என்ன நடக்கணுமோ அந்த பவித்தவ்யதா அப்படிங்கிறது தான் பவித்தவ்யஸ்ய பாவகா பவித்தவ்யதா. நடக்கணும், இதுதான் நடந்தே ஆகணும் அப்படின்னா அதான் டெஸ்டினி. புரியுதா? இந்த 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 டைம் கரண்ட் போனோம்னா போயே ஆகணும். அந்த கரண்ட் எத்தனை மணி நேரம் போடுதுங்கிறது வேணா நம்ம கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். பட் அது நடக்கணும்னா நடந்தே ஆகணும் நமக்கு, இல்லையா? ஸோ பவித்தவ்யதா அனுவிதாயினி அப்படின்னா அதுக்கு அனுசரணேன அனுவிதாயினா அனுசரணமாக இருக்கிறது. ஸோ அந்த எதுனா அது இந்திரியாணிக்கு அட்ஜெக்டிவா போறது. ஸோ ஜனிதாம் இந்திரியாணி, பிறந்தவாளுடைய இந்த உலகத்துல யாராருக்கெல்லாம் ஜன்மாங்கிறது இருக்கோ அவளுடைய அந்த இந்திரியங்கள் அப்படிங்கிறது பவிதவ்யதா அனுவிதாயினி பவந்தி. நல்ல ஒரு கொட்டேஷன் இது. இதை வந்து நம்ம அந்த இது மாதிரி அந்த அது பேர் என்னது, ஹரிணாபி ஹரேணாபி பிரம்மணாபி சுரேரபி லலாட்ட லிகிதா லேகா பரிமாஷ்டும் ந சக்கியதே அப்படின்னு இருக்கோம். அந்த மாதிரி பிராப்தவ்யம் அர்த்தம் லபதே மனுஷ்ய தேவ்யோபி தம் லங்கயிதும் ந சக்கியா தஸ்மாத் ந சோச்சனீயோ ந விஸ்மயோ மே எதஸ்மதீயம் நஹி தத் பரேஷாம். இந்த மாதிரி கொட்டேஷனோட இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஜனிதாம் இந்திரியாணி பவித்தவ்யதா அனுவிதாயினி பவந்தி. யாரெல்லாம் பிறந்திருக்காளோ அவளுடைய அந்த இந்திரியங்களானது பவித்தவ்யதா அனுவிதாயினி நடக்கணும்னு இருக்கிற டெஸ்டினிக்கு அனுகூலமா தான் போகும். அந்த டைம் வந்து எனக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனோம் அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு வந்து சரியா ரோட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கண்ணு பின்னாடி ஹார்ன் அடிக்கிறவா காது கேட்காது. ஸோ அந்த இந்திரியங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம டெஸ்டினிக்கு அண்டர் த ஸ்லேவ் ஆஃப் த டெஸ்டினி. இது வந்து டெக்ஸ்ட்ல ஐ திங்க் இட் ஷுட் பி. ஏன்னா 3வது அங்கத்துல கஞ்சுகியினுடைய பாத்திரம் வருது. அந்த கஞ்சுகி பாத்திரம் தான் இது பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு பார்க்க முடியல. நான் கஞ்சுகிங்கிறது இந்த டிராமாக்கள்ல சம்ஸ்கிருத டிராமால இந்த கஞ்சுகி பாத்திரங்கிறது ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பாத்திரம். அது வந்து ஏதாவது ஒரு அதுக்கு அது வந்து என்னன்னா அந்த பல வருஷங்களாக டிகேட்ஸ் டுகெதர் அண்ட் அவ வந்து ஃபேமிலியா அந்த அரசுக்கும் அந்த ராஜ பரம்பரைக்கும் அவ வந்து சேவை பண்ணுவா. கஞ்சுகிங்கிறவன் அந்த கோலை பிடிச்சு நிற்பான். ஆனா அந்த கஞ்சுகி சாம்பர்லைன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் போடுவா. அந்த கஞ்சுகியினுடைய பாத்திரம் இன்வேரிபிளி ஒரு புருஷ பாத்திரம். அது வந்து ஓல்டான வயசான ஒரு பாத்திரமா இருக்கும். அது வந்து அதனுடைய டயலாக்ஸ் எல்லாமே பிரில்லியண்டா இருக்கும். ஒரு மாதிரி வேதாந்த பரமா இருக்கும். நீங்க முத்ரா ராட்சசம் எடுத்துக்கோங்க, சாகுந்தலம் எடுத்துக்கோங்க, இப்ப இந்த டிராமால வருங்க. டெஃபினெட்லி இது வந்து ஒரு ஒரு அர்த்தாந்தர நியாசம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இதுல போட்டு விட்டு போயிட்டேன். இது இது நமக்கு இந்த ப்ரோஸ்ல வந்து யார் பேசியிருக்கா என்னெல்லாம் வந்து ஒன்லி அந்த கான்வர்சேஷன் சம்பாதத்துல தான் நமக்கு தெரியும். மற்றபடி வந்து என்னன்னு தெரியாது. ஸோ இதில் டெஃபினெட்லி இது கஞ்சுகியினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். புரியுறதா? அதான். ஸோ பவிதவ்யதா அனுவிதா இனி பவந்தி ஜனிதாம் இந்திரியாணி. பிறந்தவாளுடைய அந்த இந்திரியமானது பவிதவ்யதா அனுவிதாயினி என்ன நடக்கணுமோ அதுக்கு அனுகூலமாக இருக்கும். அதை அனுசரணை பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? மேல यतो ह्यमर्त्यलोकं गता यतो अपि हि ऊर्वश நல்லா பிரிச்சு படிங்கோ. यतो यतो हि यतः हि अमर्त्यलोकम्. अमर्त्यलोकं गता ம். अपि ऊर्वशी मर्त्यलोक अलङ्कारभूतं पुरूरवसम् एव मनसा ध्यायन्ती विषयान्तरविमुखी बभूव. ஆமா. சோ ஊர்வஷி பபுவ அதான் அங்க மெயின் சென்டென்ஸ். சரியா? ஊர்வஷி விஷயாந்தர விமுகி பபுவ. அவளால வேற விமுகி பபுவ. அந்யஹ விஷயः விஷயாந்தரः. சோ விஷயாந்தரஸ்ய விமுகி. அந்த வேற விமுகி அப்படின்னா அவே ஃப்ரம் த வாட் எவர் இஸ் இருக்கோ. ஸோ விஷயாந்தர வேற ஒரு விஷயத்திலையும் ஈடுபடாமல் இருப்பது விஷயாந்தர விமுகி. அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது, ஊர்வசிக்கு போறது. எதோஹி அமர்த்தியலோகம் கதாபி. இப்ப வந்து சீனை வந்து இங்கேருந்து இதுக்கு போயிடுது. அமர்த்தியலோகம், மர்த்தியலோகம்ங்கிறது இந்த பூமி, அமர்த்தியலோகம்ங்கிறது ஸ்வர்க்கம், ஆகாசம் மேல இருக்கிறது. எதோஹி அமர்த்தியலோகம் கதாபி இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் லீவிங் டு தி அமர்த்தியலோகம் போன பொழுதிலும் கூட ஊர்வசியானவள் விஷயாந்தர விமுகி பபுவ. வேற ஒரு விஷயத்திலையும் அவன் பட்டுக்கல பட முடியல அவளால. ஏன் அப்படின்னா மர்த்தியலோக அலங்கார பூதம் புரூரவசமேவ மனசா தியாயந்தி. அவ வந்து புரூரவசனே
புரூரவனையே மனசால நினைச்சுண்டு, மனசா தியாயந்தி, ஊர்வசிக்கு அட்ஜெக்டிவ், மனதினால் நினைத்து கொண்டு இருக்கின்ற அந்த ஊர்வசியானவள் விஷயாந்தர விமுகி பபுவ, வேற ஒரு விஷயத்திலும் ஈடுபடல. அந்த புரூரவசுக்கு என்ன அட்ஜெக்டிவ்? மர்த்திய லோக அலங்கார பூர்த்தம். ஸோ மர்த்திய இதி லோகா, மர்த்திய லோகா, மர்த்தியானாம் லோகா, மர்த்திய லோகா. இங்க பிறக்கிறவ எல்லாரும் செத்து போறா இல்லையா? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமிக்கு, பூமியில் நமக்கேன் இடமேது இல்லையா? ஸோ இங்க வரவா எல்லாருமே மர்த்தியாக தான், பிறந்தா போய் தான் ஆகணும். ஸோ மர்த்தியானாம் லோகா, அவளுடைய லோகம். மர்த்திய லோகஸ்ய அலங்கார பூதா தம் அலங்கார பூதம் புரூரவசம். இந்த மர்த்திய லோகத்துக்கு ஒரு அலங்கார, ஒரு ஆபரணமாக இருக்கின்ற அந்த புரூரவசனை மனசா தியாயந்தி, மனதினால் நினைத்து கொண்டே விஷயாந்தர விமுகி பவ, வேற ஒண்ணுத்துலயும் இன்வால்வ் பண்ணிக்கல. சரியா இருக்கா? மேல तत् एकचित्ता न बाह्यं किञ्चित् अचेतयत्. ததேக சித்தா ந பாஹ்யம் கிஞ்சித் அச்சேதயத். ஸோ ததேக சித்தா அப்படின்னா தஸ்மின் ஏக சித்தா, அந்த புரூரவசன் இடத்தில் ஏக சித்தா, ஒரே தாட்டோட இருக்கின்ற சா. ததேக சித்தாங்கிறது ஊர்வசிக்கு அட்ஜெக்டிவ். ந பாஹ்யம் கிஞ்சித் அச்சேதயத், வெளில இருக்கிற விஷயங்கள்ல அவ வந்து ஈடுபாடே வச்சுக்கல. சரியா? சேதயதி அச்சேதயத்துங்கிறது லங்குல இருக்கு, அவளால வந்து ஈடுபட முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் वपुषा परं तत्र सन्निहिता आसीन मनसा. ஆசீத் ந மனசா. आसीत् न मनसा. ஆமா. சோ வபுஷா பரம் தத்ர சந்நிஹிதா ஆசீத் ந மனசா. சா, அவள், வபுஷா தத்ர சந்நிஹிதா ஆசீத், அவள் வபுஸ் தன்னுடைய சரீரத்தினால அங்க இருந்தாலே ஒழிய, பரம் ஆனால் மனசா ந, மனசுனால இல்ல. சோ சந்நிஹிதா ஆசீத்து ந, மூணு இருக்கு இங்க. சா ஊர்வஷி சந்நிஹிதா, அங்க அங்க சமயக்கு ஸ்திதா, எப்படி? வபுஷா தன்னுடைய வெறும் ஐ வாஸ் பிரசன்ட் தேர் பாடி வைஸ், ஆனா என்னுடைய மனசு எங்கேயோ இருக்குன்னு சொல்றோம் மோனோ. ஏதோ ஒரு ஆத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை விட்டுட்டு எங்கேயோ வெளியூர் போற மாதிரி ஆயிடுது அப்படின்னா, என்னுடைய உடம்பு தான் அங்க இருந்ததே தவிர மனசு பூரா நான் இங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வபுஷா சரீரத்தினால் சா தத்ர சந்நிகிதா, அந்த சொர்க்கத்துல இருந்தாலே வழிய, பரம் ந மனசா. ஸோ மனதுனால she was unable to involve herself emotionally, மைண்ட் வைஸ் மென்டலி அவளால வந்து இன்வால்வ் பண்ணிக்க முடியல. அப்புறம் देवानां सदसि यथा निश्चितं सरस्वती कृते काव्यबन्धे प्रयोगेनाधिक्रियमाणे பிரயோகேன लक्ष्मीभूमि அதிக்கிரியமானே. प्रयोगेन अधिक्रियमाणे लक्ष्मीभूमिकायां वर्तमाना सा गृहीतवारुणी भूमिकया मेनकया सखी समागता एते त्रैलोक्यपुरुषाः सकेशवाः सर्वे लोकपालाः कथम् अस्मिन् ते भवाभिनिवेशः इति पृष्टा सा पुरुषोत्तम इति भणितव्ये शून्यहृदयतया पुरूरवसीत् अभ्यबाणीत्. புரூரவசு वसीत् இதி அபியபாணித். इति ஆமா, अभ्य இதி इति அபாணித். अबाणीत्. ஆமா, அவாணீத். அவாணீத் கூறினார். லுங்கு பணதி, பண்ணு தாத்து இல்லையா? ஸோ அதான் தேவானாம் சதசி யதா நிஷ்சிதம். யதா நிஷ்சிதம்னா பூர்வம் நிஷ்சிதம், ஆஸ் பிளான்டுன்னு சொல்றோம் இல்லையா? யதா நிஷ்சிதம், நிஷ்டித பூர்வம். தேவானாம் சதசி, தேவர்களுடைய சதஸ்ல, சரஸ்வதி கிருதே காவிய பந்தே, சரஸ்வத்யா கிருதம் சரஸ்வதி கிருதம், சரஸ்வத்யாக கிருதம் சரஸ்வதி கிருதம், சரஸ்வதியினால் செய்யப்பட்ட அந்த காவிய பந்தே, அந்த வாட் எவர் ஹாஸ் பீன் சம் drama has been, some program was presented which was composed by Saraswati. சரியா? காவிய பந்தே பிரயோகேன அதிக்கிரியமானே காவிய பந்தே. ஸோ அந்த பிரயோகத்தோட செய்யப்படுகின்ற, பிரசன்ட் பண்ணக்கூடிய அந்த காவிய பந்தத்துல, அந்த ஒரு ப்ரோக்ராம்ல, ஒரு டிராமான்னு வச்சுக்கோங்க, அதில் லக்ஷ்மி பூமிகாயாம் வர்த்தமானா சா, she played the role of Lakshmi, பூமிகான கேரக்டர். லக்ஷ்மி பூமிகாயாம், ஸோ லக்ஷ்மியாக பூமிகா, லக்ஷ்மி பூமிகா, தஸ்யாம் லக்ஷ்மி பூமிகாயாம் வர்த்தமானா, இருந்து கொண்டு இருப்பவளான சா, ஊர்வஷி வாஸ் பிளேயிங் த ரோல் ஆஃப் லக்ஷ்மி. ஓகேவா? கிரகீத வாருணி பூமிகையா மேனகையா.
ஸோ கிரகீதா வாருண்யாக பூமிகா யயா சா தயா, எவள் ஒருவளால் வாருணியினுடைய, அந்த வாருணி இஸ் ஆல்சோ நேம் ஆஃப் அ கேரக்டர், அது யாரு, அந்த அந்த ரோல் வாஸ் பிளேடு பை மேனகா. ஸோ அந்த அந்த மேனகையா, அந்த மேனகையினால் இவ வந்து பிருஷ்டா, யாரு, இந்த இவோ ஊர்வஷி சகி, ஏதே த்ரைலோக்கிய புருஷாக சகேஷவாக சர்வே லோகபாலாக அத்திர சமாகதாக. புரியுறதா? ஏதே இந்த திரைலோக்கிய புருஷாக, மூன்று லோகத்துல இருக்கிற பெரிய புருஷர்கள், சகேஷவாக கேசவனோட கூட, சர்வே லோகபாலாக எல்லா திக்பாலகர்களும், அத்திர சமாகதாக இங்க வந்திருக்கா. கதமஸ்மின்ஸ்தே பாவ அபினிவேஷா, இந்த மாதிரி இருக்கும்பொழுது உனக்கு வந்து என்ன அப்படின்னா, உனக்கு வந்து இந்த மாதிரி உன்னுடைய என்ன சொல்றது, வை யூ ஆர் நாட், உனக்கு வந்து யுவர் உன்னுடைய வை யூ ஆர் நாட் இன்வால்விங் யுவர் செல்ஃப். சரியா? அபினிவேஷகனா உங்களுக்கு வந்து என்ன தெரியுமோ, என்ன சொல்றது, lack of concentration. அபினிவேஷகா இல்ல, அபினிவேஷகத்துக்கு ஜஸ்ட் சா மனோநிவேஷா, அதான் கரெக்ட். மனசம்யோகா, ஆமா, கான்சென்ட்ரேஷன். மனோநிவேஷா பாவ அபினிவேஷா ந. ஸோ வந்து எப்படி கதமஸ்மின் ஸ்தே பாவ அபினிவேஷா, உன்னுடைய மனசு வந்து எப்படி ஈடுபட்டு இருக்கு, ஹவ் ஆர் யூ கான்சென்ட்ரேட்டிங் இன் திஸ் அப்படின்னு கேட்கிறான். ஸோ தேவானாம் சதசி யதா நிஷ்டிதம் சரஸ்வதி கிருத்தே காவிய பிரபந்தே பிரயோகேண அதிக்ரியமானே காவிய பந்தே, அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. லக்ஷ்மி பூமிகாயாம் வர்த்தமானா சா கிரகீத வாருணி பூமிகையாங்கிறது மேனகையாக்கு அட்ஜெக்டிவா போறது. மேனகையினால் சகி, அவா சகி ஏ ஃப்ரெண்டு, ஏதே திரைலோக்கிய புருஷாக சகேஷவாக சர்வே லோகபாலாக சமாகதாக கதம் அஸ்மின் ஸ்தே பாவ அபினிவேஷா, எப்படி நீ இந்த இதுல நீ வந்து உன்னுடைய மனசனுடைய அந்த அபினிவேஷம், பாவங்களினுடைய கான்சென்ட்ரேஷன் ஆர் மனசனுடைய அபினிவேஷா கதமஸ்மின், இதுல வந்து எப்படி வந்து நீ ஈடுபட்டு இருக்க. தேங்கிறது இங்க தவாக்கு போறது, உன்னுடையன்னு. இதி பிருஷ்டாசா, இப்படி கேட்கப்பட்டவளான சா ஊர்வஷி, புருஷோத்தமஹா இதி வணிதவ்யே, புருஷோத்தமன் அப்படின்னு சொல்ற இடத்துல வணிதவ்யே அப்படின்னா மஸ்ட் சே, வணிதவ்யம் தவ்யத் சூன்ய ஹிருதயதயா. ஸோ சூன்யம் ஹிருதயம் எஸ்யாகா சா தயா, யாருடைய மனசானது டோட்டலா எம்டியா இருக்கோ அப்படிப்பட்ட அவளினால் புரூரவசு இதி அபாணி, இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் புருஷோத்தமஹா புரூரவசுன்னு விட்டான். நம்ம ஒருத்தரை பத்தியே பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தரோடையே ஃபோன்ல பேசிட்டு இருக்கோம்னா நம்ம யாரோட பேசும்போது அவா பேரையே சொல்லிட்டு இருப்போம், நம்மள அறியாம வரும். அந்த மாதிரி நம்ம ஒருத்தரையே நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மள அறியாம இந்த ஸ்லிப் ஆஃப் த டங்ல வந்துடும். ஸோ இவளுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங்ல என்ன ஆயிடுறது, இந்த மாதிரி வந்து கதமஸ்மின்ஸ்தே பாவ அபினிவேஷா, உன்னுடைய மனசனுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கு, வேர் ஹேவ் யூ வேர் ஆர் யூ கான்சென்ட்ரேட்டிங், எங்க அப்படின்னு கேட்கப்பட்டவளான அந்த ஊர்வசி புருஷோத்தமன் சொல்ற இடத்துல பணித்தவ்யே இந்த மாதிரி புரூரவசு அப்படின்னு சொல்லிடுறான். இது அபானீத், கூறிவிடுகிறாள். சரியா? மேல एवं तया सरसः काव्य प्रयोगो विरसता मनायि. ஸோ இதனால என்ன அப்படின்னா, ஏவம் தயா ஊர்வஷ்யா அந்த சரசக காவிய பிரயோக ரசேன சகிதா சரசக, அந்த எமோஷன்ஸோட இருக்கின்ற அந்த காவியஸ்ய பிரயோக, த பிரசன்டேஷன் ஆஃப் த காவியம், அந்த அது பண்ற தருணத்துல வீரசதாம் அனாயிங்கிறது இது நயத்தி இருக்கணும், அதனுடைய லுங்கு கர்மணியில இருக்கு அனாயி. ஓகேவா? சோ வந்து தயா விரசதாம் தயா காவிய பிரயோக விரசதாம் அனாயி, அவளால் ஊர்வஷியினால் அந்த காவிய பிரயோகமானது விரசதாம் ரசம் விகதா ரசகா யஸ்மாத் சா விரசகா. சரியா? அதுல விரசஸ்ய பாவக விரசதா, தாம் விரசதாம், அந்த ரசம் இழந்த தன்மையை அவளால் அந்த காவியமானது அழைத்து செல்லப்பட்டது. ஷி மேட் த பிரசன்டேஷன் வல்கரா ஆக்கி விட்டான். வல்கர் இன் த சென்ஸ்
ஒரு ஒரு கேரக்டர் ஒரு உத்தம ஸ்திரீ வந்து ஒரு ரோலை வந்து அவளுக்கு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. உத்தம ஸ்திரீங்கிறவோ பகுவல்லபா கிடையாது, பகுவல்லபா கிடையாதவோ, பகுநாயகன் இருக்கப்படாது. அந்த மாதிரி தருணத்துல ஏதோ ஒரு 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 கோர்டசன் ரோலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா புருஷோத்தமங்கிற இடத்துல புரூரவசை எதை வேணா சொல்லிட்டு போலாம். இவளுக்கு ஏதோ ஒரு நல்ல ரோலை கொடுத்துருப்பா, ஹீரோயின் ரோல். அந்த ரோல் இடத்துல இவ வந்து புருஷோத்தமன் சொல்ற இடத்துல புரூரவசன் சொன்னதுனால தயா சரசக காவிய பிரயோக விரசதாம் அனாய், இல்லையா? ரசத்தோட இருக்கின்ற அந்த காவிய பிரயோகமானது ரசமற்றதாக ஆகிவிட்டது. நீரசம் அப்படின்னா ரசம் இல்லைன்னு அர்த்தம். அதாவது எசன்ஸே இல்லை, சப்ஸ்டன்ஸே இல்லத்துக்கு நீரசம். விரசம் அப்படிங்கிறது வல்கருங்கிற அர்த்தம். அதனுடைய அந்த ஆப்போசிட் அதாவது ஒரு மயானத்துல ஒரு அம்மா வந்து ஒரு புள்ளைய பார்த்து அழுதுன்னு இருக்கா. அந்த இடத்துல வந்து ஒரு நாயகனும் நாயிகாவும் சிங்கார ரச பாவத்தை காமிச்சான்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து அது சரசம் இல்லை, அது விரசமா போயிடும். அந்த மாதிரி இங்க வந்து தயா சரசக காவிய பிரயோக விரசதாமனாய், அழைத்து செல்லப்பட்டது மேல. तेन सामर्शो भरतमहर्षिः यत् मम उपदेशः त्वया लङ्घितः तत् ते दिव्यं स्थानं न भविष्यति इति ताम् अशपत्. அவ்வளவுதான். தேன தேன அவளுடைய அந்த தேனகாரியன அவளோட அந்த வேலையினால இந்த மாதிரி தப்பு தப்பா பண்ணதுனால அமர்ஷக சாமர்ஷகனால கோபத்தோடு இருக்கின்றார் அர்த்தம். பரத மகர்ஷிக்கு அட்ஜெக்டிவ். பரதः இதி மகாஞ்ச அசௌ ரிஷிஹி ச மகர்ஷிஹி. பரதः இதி மகர்ஷிஹி, பரதன் என்கின்ற அந்த ரிஷியானவர் சாமர்ஷக சன்னு ரொம்ப கோபத்தோட யது மம உபதேசः त्वया லங்கிதः, யது மம யது त्वया மம உபதேசः லங்கிதः, யஸ்மாத் காரணாத் யாரை குறித்து நீ வந்து அது துர்வாசரோட சாபம் இருக்கணும், யாரை நினைச்சுண்டு எனக்கு நீ அதிதி சத்காரம் பண்ணலையோ அவன் ஒன்னா மறந்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி. எது மம உபதேசா, எந்த ஒரு உபதேசமானது தொயா லங்கிதா, அதாவது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் ரோலு அப்படின்னு. அவர் தான் டைரக்டர், அவர் தான் ரைட்டர், அவர் தான் கம்போசர், அவர் தான் டைரக்டர் பரதர். எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க போய் தப்பு தப்பா ப்ரெசென்ட் பண்ணா கோவம் தானே வரும். தத்தே திவ்யம் ஸ்தானம் ந பவிஷ்யதி, உனக்கு இந்த திவ்யம் ஸ்தானம்ங்கிறது இனிமே இருக்காது. இது தாம் அசபத்து, அவளை வந்து சபிச்சு விட்டுற. புரியுறதா? சபதி அசபத்து. லங்கிதகன தாண்டப்பட்டது. தத்து தே தஸ்மாத்து தே தவ திவ்யம் ஸ்தானம்னா இனிமே நீ சொர்க்கத்துல இருக்கப்படாதுங்கிற அர்த்தம். சரியா? महेन्द्रः पुनः प्रेक्षणावसाने लज्जा अवनतमुखीं ताम् आश्वासयन् यस्मिन् त्वं बद्धभावासि तस्य मे रणसहायस्य राजऋषेः प्रियम् अवश्यम् आचरणीयम्. படிச்சுங்கோ. सा त्वं सुराङ्गनो गीयमानय சுராங்கனா உத்கீயமான சுராங்கன உத்கீயமானய சசம் புரூரவசம் உபதிஷ்டஸ்வ யாவத் त्वयि स दृष्टसन्तानो भविष्यति इति अन्वग्रहीत्. ஃபுல்லா படிச்சிட்டுமா? கதாச்சித் பிரமாதோபி பிரமோதாய கல்பதே இதி ஆகலயந்தி சா மகதா ஹர்ஷேன திவம் பரித்யஜ்ய புவம் ஆஜகாம. ஆமா, அது இது மாதிரி எக்ஸாம் படிக்காம போயிட்டோம் அப்படின்ட்டு அன்னைக்கு எக்ஸாமே ஏதோ ஒரு இதனால கேன்சல் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு பெரிய ஒரு பிரமாதமே பிரமாதகன தவறு, அதுவே பிரமோதாய கல்பத்தே, அதுவே சந்தோஷத்துக்கு காரணமாயிடுறது. ஓகேவா? ஸோ மகேந்திரஹா புனக, மகேந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா பிரேக்ஷண அவசானே, பிரேக்ஷணம்னா அந்த டிராமாவை பார்த்து, அவசானம்னா எண்டுன்னு அர்த்தம். பிரேக்ஷணஸ்ய அவசானே, அட் த எண்ட் ஆஃப் த டிராமா, லஜ்ஜா அவனத முகீம் தாம், லஜ்ஜையா அவனதா முகம் யஸ்யாஹா சா தாம் அவனத முகீம், லஜ்ஜையினால குனியப்பட்ட தலையோட இருக்கின்ற தாம் அந்த ஊர்வசி ஆஸ்வாசையன்னு அவளை சத்ருபிரத்தையும் ஆஸ்வாசனைப்படுத்தி கொண்டு எஸ்மின் துவம் பத்த பாவாஸ்மி, எஸ்மின் ராக்னி எந்த ராஜாவினிடத்தில் நீ வந்து பத்த பாவாசி, பத்தஹா பாவஹா யஸ்யாஹா சா பத்த பாவா, பத்த பாவத்தோட துவம் அசி நீ இருக்கியோ, தஸ்ய அந்த ராஜாவினுடைய, அந்த ராஜாவானவன் மே ரணசகாயஸ்ய தஸ்ய ராஜர்ஷேகே, ரணம்னா போர்க்களம். ஸோ ரணே சகாய ரணசகாய, ஸோ அவன் போர்க்களத்தில் அவன் சகாயபூதமாக இருந்த அந்த இவன் யாரு,
புரூரவசன். ஸோ அந்த ரணசகாயஸ்ய ராஜர்ஷேகே பிரியம் அவசியம் ஆச்சரணீயம், என்னால் பிரியமான விஷயமானது அவசியம் நிச்சயேன ஆச்சரணீயம் செய்யப்பட வேண்டும். அனியர் பிரத்யம் சாத்வம் சுராங்கணா உத்கீயமான யசசம் புரூரவசம் உபதிஷ்டஸ்வ யாவத் त्वयि सह दृष्टसन्तानः भविष्यति इति अन्वगृहीत सा असो சா துவம், அந்த நீ யார்கிட்ட நீ ஈடுபடோட இருக்கியோ அப்படிப்பட்ட நீ சுராங்கனையா உத்கீயமான யசக, சுராங்கனா அந்த அப்சர ஸ்திரீகளினால பாடப்படுகின்ற யசஸோட இருக்கின்ற புரூரவசம் அவரை உபதிஷ்டஸ்வ போய் அடை. யாவத் त्वयि सह दृष्टसन्तानः भविष्यति, யாவத் காலம் திருஷ்டக சந்தானக ஏன சக பார்க்கப்படுகின்ற சந்தானத்தோட அந்த ராஜா ஆகிற வரைக்கும் நீ அவனோட இரு. இது அன்வகிரஹீத், அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணார். புரியுறதா? ஸோ மகேந்திரஹா புனக, மகேந்திரன் மறுபடியும் பிரேக்ஷணஸ்ய அவசானே, அந்த டிராமாவினுடைய அந்த பிரசன்டேஷனை பார்க்கறதனுடைய எண்டுல லஜ்ஜையா அவனதமுகீம் தாம் ஊர்வஷீம் ஆஸ்வாசையன்னு யஸ்மின் துவம் பத்த பாவாசி, யாரிடத்தில் நீ கட்டப்பட்ட மனதோடு இருக்கின்றிய, கட்டப்பட்ட எமோஷன்ஸோட இருக்கியோ, தஸ்யமே ரணசகாயஸ்ய ராஜர்ஷேகே, அவன் குறித்து பிரியம் அவசியம் ஆச்சரணீயம், நாம் பிரியமான விஷயத்தை செய்ய வேண்டும். சா துவம் சா துவம் அப்படிப்பட்ட நீ சுராங்கனா உத்கீயமான யசசம்ங்கிறது புரூரவசம்க்கு அட்ஜெக்டிவா போறது. உபதிஷ்டஸ்வ அப்படிங்கிறது நீ பக்கத்துல அவங்கிட்டே போயிடு. யாவத் त्वयि உன்னிடத்தில் சக திருஷ்டசந்தானக பவிஷ்யத்தை, அவன் உனக்கு உன்னிடத்துல ஒரு குழந்தைய பேர்ற தருணத்துல வரும்பொழுது அது வரைக்கும் நீ இருந்துக்கோ. இது அன்வகிரஹீத், அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை அவர் செய்தார். கதாச்சித்து பிரமாதக அப்படி பிரமோதாய கல்பத்தே, பிரமாதகனா மிஸ்டேக்குன்னு அர்த்தம். நம்ம பண்ற ஏடா கூடமா ஒரு வேலையே சம்டைம்ஸ் வந்து நன்னா போய் முடிஞ்சிரும். நம்ம எதையோ ஒன்று பண்ண வேணாம்னு நினைப்போம், அந்த மிஸ்டேக் வந்து வேற ஒரு பிரமோதகன சந்தோஷகன்னு அர்த்தம். கதாச்சித்து சில சமயம், பிரமாதக அப்படி தவறு கூட பிரமோதாய சந்தோஷத்துக்கு காரணமாக ஆகிறது. இது ஆகலயந்தி யோசிச்சுண்டே, ஆகலயந்தி சா ஊர்வசிக்கு போறது மகதா ஹர்ஷேன பெரிய ஒரு சந்தோஷத்தோடு கூட திவம் பரித்தியஜ்ய ஆகாசத்தை விட்டுட்டோ புவம் ஆச்சகாம பூமிக்கு வந்துட்டான். சரியா இருக்கா?